ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி HTML, CSS, Bootstrap அடுத்து JavaScript யூஸ் பண்ணி ஒரு மூவி ஃபைண்டர் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த மூவி ஃபைண்டர் வெப்சைட்டோட லைவ் டெமோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற அந்த மூவி ஃபைண்டர் வெப்சைட். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மெயின் டெக்ஸ்ட், அது கீழே நம்ம என்ன மூவி சர்ச் பண்ணணும் அதை டைப் பண்ணுறதுக்கு ஒரு சர்ச் இன்புட் பாக்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம மூவி டைப் பண்ணி சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுற நேரம் கீழே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இல்லை பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கீழே கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக ப்ளீஸ் சர்ச் ஃபார் எ மூவி இந்த மாதிரி நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கானை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதில் மூவி சர்ச் பண்ணலாம். நம்ம சர்ச் பண்ணுறோன்னா பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் டிஸப்பியர் ஆயிரும். இப்போ பாருங்களேன், பார்த்திங்களா அந்த செக்ஷன் போயிடுச்சு. ஸோ இதில் நம்ம சாம்பிளுக்கு ஒரு மூவி டைப் பண்ணலாம். இந்த மாதிரி நான் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுற நேரம் பார்த்திங்களா அந்த மூவியோட டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரேண்டமாக வருது. நான் சொந்தமாக டைப் பண்ணதில்லை. இதை நம்ம ஒரு ஏபிஐ வச்சு இங்கே கால் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அந்த ஏபிஐ நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா OMDB. ஸோ நம்ம அதை JavaScript செக்ஷன், அதாவது இந்த வெப்சைட்டோட JavaScript செக்ஷனில் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ இல்லை பார்த்திங்கன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு நான் டைட்டானிக் அந்த மூவி நேம் சர்ச் பண்ணியிருந்தேன். அதை நான் சர்ச் பண்ணி இந்த பட்டன் கிளிக் பண்ண பிறகு இதில் இருந்து மொத்தமாக போயிடுச்சு. ஸோ நம்ம திரும்ப ஏதாவது மூவி நேம் டைப் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்களா இந்த மாதிரி நமக்கு அடுத்து இந்த மூவி நேம் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு அந்த இன்புட் நமக்கு போயிடும். ஒருவேளை இப்போ நமக்கு இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வேண்டாம், திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுற நேரம் பார்த்திங்களா திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்தே இது ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மூவி ஃபைண்டர் வெப்சைட் ஃபுல் ரெஸ்பான்சிவாக இருக்கும். இப்போ நான் இதை டேப்லெட் வெர்ஷனில் பார்க்குறேன். பார்த்திங்களா நீட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. இப்போ இல்லை நம்ம எதாவது டைப் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி மொபைல் வெர்ஷன்லேயும் நீட்டாக நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஒருவேளை நம்ம இதில் டைப் பண்ணுற அந்த மூவி நேம் இல்லை, அந்த டேட்டா பேஸில் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு செக்ஷன் டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்களா சாரி மூவி நாட் ஃபவுண்ட். ஒரு வேளை நம்ம இதில் டைப் பண்ணுறது அந்த டேட்டா பேஸில் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு இங்கே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நாம் எப்படி HTML, CSS, Bootstrap அடுத்து JavaScript யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் இந்த மூவி ஃபைண்டர் வெப்சைட்டோட HTML செக்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இதில் ஒரு ஃபோல்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வெப்சைட்டில் ஆட் பண்ண போகிற அந்த இமேஜஸை ஆல்ரெடி இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்டில் ஆட் பண்ண போகிற அந்த CSS வேரியபிள்ஸ்லாம் இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம CSS ஸ்டைலிங் பண்ணுற நேரம் இதை அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இது தனியாக நம்ம டைப் பண்ண தேவையில்லை. ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் இதில் OMDB API அந்த கீயையும் நான் தனியாக இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நாம் இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா index.html இந்த மாதிரி ஆட் பண்ணுற நேரம் HTML
டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ஆட் பண்ணணும். அப்போது HTML பாய்லர்பிளேட் டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் ஆகும். இல்லை நம்ம வந்து டைட்டில் ஆட் பண்ணலாம், மூவி ஃபைண்டர் வெப்சைட். நெக்ஸ்ட் நம்ம இதில் பூட்ஸ்ட்ராப்குள்ளே ஃபைல்ஸ் ஆட் பண்ணலாம். Ctrl+Shift+P கொடுத்து CDNJS வந்து சூஸ் பண்ணுறேன். CDNJS search for libraries. இல்லை நான் வந்து பூட்ஸ்ட்ராப் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த CDNJS எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் CDNJS டைப் பண்ணுற நேரம் ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக Ctrl+Shift+P கொடுத்து CDNJS டைப் பண்ணுற நேரம் இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை நான் வந்து பூட்ஸ்ட்ராப் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கரண்ட் வெர்ஷன் அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம CSS ஆட் பண்ணலாம். bootstrap.min.css insert into document. பார்த்தீங்களா, ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த இன்டெக்ரிட்டி அடுத்து கிராஸ் ஆரிஜின் 2 ஆட்ரிபியூட்ஸையும் ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஃபாண்ட் ஆசம்குள்ளே அந்த CDN ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திரும்பி நான் வந்து பண்ணுறேன். CDNJS இதில் நான் வந்து ஃபாண்ட் ஆசம் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். வெர்ஷன் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, லிங்க் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இல்லை நான் வந்து இதை ரிமூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நாம் இதில் கூகுள் ஃபாண்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் கூகுள் ஃபாண்ட்ஸ் இந்த மாதிரி Ctrl+Shift+P கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணணும். டைப் பண்ணுற நேரம் 2 ஆப்ஷன் வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கூகுள் ஃபாண்ட்ஸ் அந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணுற நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு இது டிஸ்ப்ளே ஆகும். இல்லை நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். மாண்ட்செரட் இந்த ஃபாண்டை சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இதுவும் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நாம் நம்மளோட இந்த ஃபோல்டரில் ஸ்டைல் ஃபைலை ஆட் பண்ணலாம். style.css. இப்போ நாம் நம்மளோட இந்த HTML டாக்குமெண்ட்டை CSS கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு லிங்க் டேக் யூஸ் பண்ணலாம். link:CSS இதை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த href ஆட்ரிபியூட்டில் இருக்கிற அந்த ஃபைல் நேமோ நம்மளோட இந்த ஃபைல் நேமோ சேமாக இருக்குது. ஸோ நம்ம இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஒருவேளை அதை உங்களுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா ./ இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வருது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோல்டரில் என்னெல்லாம் ஃபைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அதான் இங்கே டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதில் நான் வந்து style.css இதை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட இந்த வெப்சைட்டை CSS கூட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை லைவ் சர்வர் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு இப்போ டிஸ்ப்ளே ஆகுது. இதில் நாம் இப்போது பூட்ஸ்ட்ராப் கனெக்ட் ஆகியிருக்கான்னு செக் பண்ணலாம். அதுக்கு நாம் ptag யூஸ் பண்ணி lorem இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நாம் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இதானு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபாண்ட் நம்ம பூட்ஸ்ட்ராப் ஆட் பண்ணியிருக்கிறனால இது வந்து சேஞ்ச் ஆகுது, தெரியுதா? ஸோ இதை வச்சு நம்மளோட இந்த வெப்சைட்டில் பூட்ஸ்ட்ராப் ஆட் ஆகியிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நம்ம அதை ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் app.js இந்த மாதிரி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் ஆட் பண்ணலாம்.
ஸோ அது ஸ்கிரிப்ட் ஃபைலாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். இல்லை நம்ம சோர்ஸ் ஆட்ரிபியூட்டில் ./ இந்த மாதிரி கொடுக்குற நேரம் நம்மளோட இந்த ஃபோல்டரில் என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருந்தோ அது ஷோ ஆகுது. இல்லை நான் வந்து app.js இதை சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம பூட்ஸ்ட்ராப்புக்கும் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம திரும்பவும் Ctrl+Shift+P கொடுத்து cdn.js இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு பூட்ஸ்ட்ராப் இல்லை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். வெர்ஷன் இதில் நான் வந்து JS இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். இல்லை தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். இன்சர்ட் இன்டு டாக்குமெண்ட். பார்த்தீங்களா, இதுவும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாம் இதில் இந்த பூட்ஸ்ட்ராப் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணலை அப்படின்னா நமக்கு இங்கே பூட்ஸ்ட்ராப் அந்த ஃபாண்ட் சைஸ் அந்த ஸ்டைலிங் எல்லாமே ஒர்க் ஆகும். பட் அந்த பூட்ஸ்ட்ராப்போட ஃபங்க்ஷனாலிட்டி இதில் சுத்தமாக ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நாம் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் ட்ராப் டவுன் வரணும், இல்லைனா அக்கார்டின் வந்து ஓப்பன் ஆகணும், க்ளோஸ் ஆகணும், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் கொடுக்கலன்னா ஒர்க் ஆகாது. அந்த ரீசனுக்காக தான் இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை நான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஸ்கிரிப்ட் டேக்கை நம்ம வந்து இந்த பாடி டேக்கை லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ நாம் இந்த பாடி டேக்கை உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட்ஸை ஆட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட இந்த மூவி ஃபைண்டர் வெப்சைட்டோட மெயின் HTML பாடி கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் இதில் ஒரு டியூ டேக் ஆட் பண்ணுறேன். அது கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா நான் வந்து மூவி கண்டெய்னர் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இல்லை பார்த்திங்கன்னா நான் வந்து பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா கண்டெய்னர். அப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த டியூ வந்து நம்மளோட டிவைசஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே ரெஸ்பான்சிவாக ஆகும். அதே நேரத்தில் நான் இதில் P0 பேடிங் 0 தான் நம்ம வந்து P0 கிளாஸ் நேமாக பூட்ஸ்ட்ராப்பில் ஆட் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டெய்னர் LG இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இது எந்த ரீசனுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மூவி ஃபைண்டர் வெப்சைட் வந்து லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு பிறகு தான் கண்டெய்னராக அது வந்து ஆட் பண்ணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல் ஸ்க்ரீனை தான் ஆக்குப்பை பண்ணும். இப்போ நம்மளோட இந்த மாடல் பாருங்களேன். ஸோ லார்ஜ் ஸ்க்ரீனில் அது வந்து இந்த மாதிரி கண்டெய்னராக கேப் போட்டு டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து மொபைல் ஸ்க்ரீன் வரேன் பாருங்களேன், இது ஃபுல் ஸ்க்ரீனையும் ஆக்குப்பை பண்ணுது. அதே நேரத்தில் டேப்லெட்டில் பாருங்களேன், பார்த்தீங்களா ஃபுல்லாக அது வந்து ஆக்குப்பை ஆகியிருக்கு. ஆனால் எப்போ நம்ம வந்து இந்த லேப்டாப் வெர்ஷன் வரோமோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் அதில் வந்து கண்டெய்னர் லார்ஜ் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நான் வந்து சர்ச் டிவ் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் இருக்கிற டிவ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டிவ்க்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஓவர்லே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரீசனால் தான் அந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி பிளாக்காக நமக்கு தெரியுது. லைட்டாக தான் அந்த இமேஜ் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த ஓவர்லே இருக்கிறதுனால நமக்கு இப்படி டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணணும். இதில் நான் வந்து இன்னொரு டிவ் ஆட் பண்ணுறேன். சர்ச் டிவ் ஓவர் லே இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த சர்ச் டிவ் கிளாஸ் நேம் கிட்ட பொசிஷன் ரிலேட்டிவ் இந்த மாதிரி கொடுக்கணும். இது எந்த ரீசனுக்காக நான் கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ நாம் இந்த டியூ வந்து பொசிஷன் ரிலேட்டிவாக எடுத்து இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஓவர்லேவை பொசிஷன் அப்சல்யூட்னு எடுக்கிற நேரம் இந்த பேரண்ட்டை இந்த எலமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணி நமக்கு இந்த ஓவர்லேவை ஃபுல் ஸ்க்ரீனில் கரெக்டாக டிஸ்பிளே பண்ணும். அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் பொசிஷன் அப்சல்யூட் இந்த மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வெப்சைட்டில் இது வந்து தெரியாது. அது எப்போ தெரியும்னு பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் ஆட் பண்ணுற நேரம்
இதில் நம்ம டாப் 0, பாட்டம் 0, ஸ்டார்ட் 0, எண்ட் 0 இந்த மாதிரி கிளாஸ் நேம் வச்சு ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை சிஎஸ்எஸில் கூட ஆட் பண்ண முடியும். சிஎஸ்எஸில் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டாப் 0, பாட்டம் 0, லெஃப்ட் ரைட் 0 அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். அதை நம்ம பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேமில் இந்த மாதிரி கொடுப்போம். ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா லெஃப்ட், எண்ட் பார்த்திங்கன்னா ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணுற நேரம் சிஎஸ்எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம இது கீழே மெயின் H1 டேக் ஆட் பண்ணலாம். மூவி ஃபைண்டர் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் இப்போ நமக்கு தெரியுதுங்க. இதில் நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். FW போல்ட். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு போல்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரவுண்டட் 4. ஸோ இது எந்த ரீசனுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மாடலில் பாருங்களேன், இது வந்து டெக்ஸ்ட்டு, அதுக்கு வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஷேப் வந்துருக்கு பார்த்திங்களா. இதில் வந்து இந்த கார்னர்ஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குது. அந்த ரீசனுக்காக தான் நான் இதில் வந்து ரவுண்டட் 4 இந்த கிளாஸ் நேம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம சிஎஸ்எஸில் பார்டர் ரேடியஸை ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு அது தெரியாது, நம்ம இன்னும் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இதில் நம்ம வந்து Z3 இந்த மாதிரி ஆட் பண்ணோம். இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா Z இண்டெக்ஸ் 3 அதை நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேமாக இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த ரீசனுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஓவர்லே ஆட் பண்ணுற நேரம் இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கீழே போயிடும், அது நமக்கு மேலே தான் தெரியணும். அந்த ரீசனுக்காக தான் இதுக்கு Z இண்டெக்ஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் நமக்கு வந்து கரெக்டாக சென்டரில் வரணும். இப்போ இல்லை பாருங்களேன், நமக்கு இது வந்து சென்டரில் வந்துருக்கு கரெக்டாக. அதுக்கு நாம் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். அதை நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் கிளாஸ் நேமாகவே கொடுக்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் நான் வந்து ஃப்ளெக்ஸ் காலம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் ஒரு H1 டேக் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அது கீழே இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்களா டெக்ஸ்ட் இன்புட், இந்த சர்ச் டெக்ஸ்ட் இன்புட் இருக்குது. நெக்ஸ்ட் அது கீழே பார்த்திங்கன்னா இங்கே பட்டனும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது காலம் டைரெக்ஷனில் இந்த மாதிரி தான் வரணும். ரோ டைரெக்ஷன் கொடுத்தோம்னா அது வந்து இந்த மாதிரி வந்துடும், புரியுதா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இதில் வந்து ஃப்ளெக்ஸ் காலம் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இதில் இப்போ ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், அப்போ கரெக்டாக புரியும். ஸோ இதில் நான் வந்து இப்போது ஃப்ளெக்ஸ் காலம் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா ரோ டைரெக்ஷனில் போயிடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். நமக்கு இந்த மாதிரி கீழே தான் வரணும். அந்த ரீசனுக்காக தான் இல்லை நான் வந்து ஃப்ளெக்ஸ் காலம் கொடுத்தேன். நெக்ஸ்ட் இல்லை நான் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டல் டைரெக்ஷனில் வந்து சென்டரில் வரும். பட் நம்ம வந்து இல்லை என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் காலம் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக தான் சென்டரில் வரும். நம்ம வந்து அலைங் ஐட்டம் சென்டர் கொடுக்குறதா இப்போது ஹாரிசாண்டலில் வந்து சென்டரில் வரும். பார்த்தீங்களா, அலைங் ஐட்டம் சென்டர் வந்து ஹாரிசாண்டல் சென்டரில் வருது. அப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் வந்து நமக்கு வேர்ட்டிக்கலில் வரும். அதுக்கான ரீசன் என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோ டைரெக்ஷனில் இருந்து அந்த ஃப்ளெக்ஸை வந்து காலமாக சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ இது என்னென்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இது கீழே இந்த டெக்ஸ்ட் இன்புட்டை வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் ஒரு டிவ் ஆட் பண்ணலாம். அது கிளாஸ் பார்த்திங்கன்னா சர்ச் இன்புட் டிவ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த சர்ச் இன்புட் அடுத்தது சர்ச் பட்டன் ரெண்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட இந்த மாடலில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் ஐக்கான் ஆட் பண்ணிட்டு தான் இந்த சர்ச் இன்புட் பாக்ஸை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த பட்டனும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஒரு ஐ டேக் ஆட் பண்ணலாம். இதில் நம்ம கிளாஸ் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம
இந்த மேக்னிஃபைங் கிளாஸை வந்து ஃபாண்ட் ஆசம் சிடிஎன் மூலமாக கெட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம அதை இங்கே ஆட் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்களா, இங்கே நமக்கு ஆட் ஆகி இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்து இங்கே யூஸ் பண்ணலாம். எஃப்ஏ சாலிட் எஃப்ஏ மேக்னிஃபையிங் கிளாஸ். ஒருவேளை உங்களுக்கு இதில் இந்த மாதிரி எது ஆட் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஃபாண்ட் ஆசம் அந்த வெப்சைட்டில் போய் ரெஃபர் பண்ணலாம். அதில் இது கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்களா, நமக்கு அந்த கிளாஸ் இப்போது இங்கே கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நாம் அந்த சர்ச் இன்புட் ஆட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து இன்புட் டேக் யூஸ் பண்ணுறேன். டைப் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு. அடுத்து இதில் நம்ம பிளேஸ் ஹோல்டர் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த பிளேஸ் ஹோல்டரில் நான் வந்து சர்ச் ஃபார் அ மூவி அந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதில் ஆட் பண்ணலாம். சர்ச் ஃபார் எ மூவி. நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து ஐடி ஆட்ரிபியூட்டும் ஆட் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா மூவி சர்ச் இன்புட். இதில் நான் வந்து ஐடி ஆட்ரிபியூட் ஆட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் இருக்கிற இந்த வேல்யூ வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த ரீசனுக்காக தான் நான் இதில் வந்து ஐடி ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஒரு கிளாஸ் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணலாம். பார்டர் 0. இது என்னென்னு பார்த்திங்கன்னா பூட்ஸ்ட்ராப்போட ஒரு கிளாஸ் நேம். அப்போது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த இன்புட் டேக்கில் இருக்கிற அந்த பார்டர் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்களேன், ஸோ இதில் பார்டர் இருக்குது. நான் இதை ஆட் பண்ண உடனே அந்த பார்டர் போயிடும். பார்த்திங்களா, கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ண போகிறோம். ஆட்டோ கம்ப்ளீட் ஈக்குவல் டு ஆஃப். இது நான் எந்த ரீசனுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த சர்ச் இன்புட் பாக்ஸில் ஏதாவது டைப் பண்ணுற நேரம் அந்த டெக்ஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம டைப் பண்ணுற நேரம் நெக்ஸ்ட்டு அது கீழே ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். நமக்கு அந்த மாதிரி டெக்ஸ்ட் எதுவுமே சஜஷன் ஆகக்கூடாது. அந்த ரீசனுக்காக தான் இந்த ஆட்டோ கம்ப்ளீட் ஆட்ரிபியூட்டை நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் இன்புட்டை நான் வந்து கிளிக் பண்ணுற நேரம் பார்த்தீங்களா, இதில் எந்த ஒரு ஆக்ஷனுமே நமக்கு நடக்கலை. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் சர்ச் டிவ் ஓவர்லே இந்த மாதிரி ஒரு டிவ் ஆட் பண்ணியிருந்தோம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த சர்ச் இன்புட் பாக்ஸுக்கு மேலே போய் அது வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ரீசனால் தான் இப்போ நம்மளால் இதை கிளிக் பண்ண முடியலை. இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸோட இசட் இண்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதில் நான் வந்து Z3 இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்களா, கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த இன்புட் பாக்ஸை வந்து ரவுண்டாக சேஞ்ச் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணியிருந்தோம், ரவுண்டட் 4. செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அது கரெக்டாக தெரியலை. நம்ம வந்து ஃபுல் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுற நேரம் இந்த மாதிரி ரவுண்டட் கர்வாக இருக்கிற ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதில் dflex இந்த கிளாஸ் நேம் ஆட் பண்ணலாம். இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்த கண்டென்ட்ஸ் வந்து ரோ டைரெக்ஷனில் கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரோ டைரெக்ஷனில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ இல்லை பாருங்களேன், நமக்கு இந்த அலைன்மெண்ட் வந்து வெர்டிக்கலாக கரெக்டாக இல்லை. ஸோ அதுக்கு நம்ம அலைன் ஐட்டம் சென்டர் பார்த்திங்களா, சரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பேஸிங் நமக்கு கரெக்டாக கொண்டு வரோம். ஸோ அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து ஒரு பட்டன் டேக் ஆட் பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாஸ் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். சர்ச் btn நெக்ஸ்ட்டு FW600. இந்த கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிஎஸ்எஸில் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது.
நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா பார்டர் 0 கொடுக்குறேன். அப்போ என்ன பார்த்திங்கன்னா அந்த பட்டனில் இருக்கிற பார்டர் வந்து ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இல்லை நான் வந்து ஐடி ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன், சர்ச் BTN. ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு கிளாஸ் நேம் ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா H100. அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டனோட ஹைட் வந்து 100% இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த கிளாஸ் நேம் நான் வந்து ஆட் பண்ணேன். ஸோ இவ்வளோ தான் என்ன பார்த்திங்கன்னா இந்த சர்ச் இன்புட் டியூக்குள்ளே இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இது கீழே இருக்கிற இந்த ரீசெட் பட்டன் ஆட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து பட்டன் டேக் யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் பார்த்திங்கன்னா ரீசெட் BTN. நெக்ஸ்ட் இதுக்கு நான் வந்து FW600 கொடுக்குறேன். அதை நம்ம CSSல ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்டர் 0. இதில் நான் வந்து ஐடி ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வச்சு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுவோம். அந்த ரீசனுக்காக தான் இல்லை நான் வந்து ரீசெட் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. இதுலேயும் பாருங்களேன், இந்த சர்ச் பட்டன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் இந்த ரீசெட் பட்டன் வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை. அதுக்கான ரீசன் இதுக்கு இசட் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். Z3 பார்த்திங்களா, இதுவும் நமக்கு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இது கீழே இருக்கிற அந்த செக்ஷனை ஆட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது கீழே நம்ம வந்து இன்னொரு செக்ஷன் ஆட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து டியூ டேக் தான் ஆட் பண்ணுறேன், மூவி செக்ஷன். இதுக்குள்ளே தான் நம்மளோட அந்த மூவிஸ் வந்து இருக்கும். இதுக்கு நான் வந்து ஐடி ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன், மூவி செக்ஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ளீஸ் சர்ச் ஃபார் யுவர் மூவி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து கண்டெய்னர் கிளாஸ் நேம் இருக்கிற ஒரு டியூ ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டெய்னருக்குள்ளே ரோ கிளாஸ் ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் நம்மளோட அந்த மூவி கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதில் சர்ச் பண்ணுற நேரம் ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்டென்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இது எல்லாமே இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து ரோ கேப் 5 இந்த மாதிரி கொடுக்குறேன். இது எந்த ரீசனுக்காக கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மாடலில் பாருங்களேன், ஒவ்வொரு பாக்ஸஸுக்கும் நடுவுலையும் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்களா. அந்த ரோ கேப் தான் நான் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தான் அது வந்து சேஞ்ச் ஆகும். இதான் நம்ம பார்த்திங்கன்னா ரோ கேப். இதை நம்ம வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து டி ஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு ரோ டைரெக்ஷனில் டிஸ்பிளே ஆகும். இதில் பாருங்களேன், ரோ டைரெக்ஷனில் தானே இருக்குது. அந்த ரீசனுக்காக தான் இதில் நான் வந்து ஐடி ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன், மூவி மெயின் டியூ. இதே நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதில் வந்து இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த மூவி செக்ஷன் கிளாஸ் நேம் இருக்கிற டியூக்கு கீழே இன்னொரு டியூ ஆட் பண்ணலாம், மெசேஜ் டியூ. இதுக்கு ஐடி ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன், மெசேஜ் டியூ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதான் அந்த மெசேஜ் டியூ. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபில்ம் ஐக்கான் இருக்குது, அது கீழே இந்த டெக்ஸ்ட்டும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம அந்த ஐக்கான் ஆட் பண்ணலாம். கிளாஸ் FA solid FA film. செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு பி அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் சர்ச்
ஃபார் யுவர் மூவி. ஸோ அதுவும் நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. இல்லை நான் வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு சென்டர். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் நமக்கு கரெக்டாக சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நம்ம இன்னும் ஸ்டைலிங் பண்ண வேண்டியிருக்கு. அதை நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு டிவ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து நோ மூவி டிவ் இந்த மாதிரி கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறேன். அதே நேரத்தில் நோ மூவி டிவ் இந்த மாதிரி ஐடியா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாண்டாஸாக மைக்கான் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நான் இதில் வந்து இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு நேம் கொடுக்குற நேரம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த மூவி நமக்கு இருக்குது, அதனால் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு நேம் கொடுக்குற நேரம் பார்த்திங்களா, சாரி மூவி நாட் ஃபவுண்ட் இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அதை தான் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இல்லை நான் வந்து எஃப்ஏ ரெகுலர் எஃப்ஏ ஃபேஸ் ஃப்ரான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். அது கீழே பார்த்திங்கன்னா பி வித் த கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் சென்டர் சாரி மூவி நாட் ஃபவுண்ட் இதை மாதிரி ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த ரெண்டு டிவும் நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே கைஸ், இவ்வளோ தானே பார்த்திங்கன்னா இந்த மூவி ஃபைண்டர் வெப்சைட்டோட HTML செக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம CSS யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணுற நேரம் நமக்கு இந்த மாதிரி நீட்டாக இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட இந்த மூவி ஃபைண்டர் வெப்சைட்டோட CSS செக்ஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த CSS ஃபைலில் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணலாம். CSS reset and body properties இதில் நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாம் இதில் யூனிவர்சல் செலக்டர் ஆட் பண்ணலாம். M0 மார்ஜின் 0, நெக்ஸ்ட் பேடிங் 0, நெக்ஸ்ட் பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா CSS ப்ராப்பர்ட்டிஸையும் ரீசெட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு HTML டேக் இந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணி எல்லா எலமெண்ட்ஸோட அந்த ஃபாண்ட் சைஸையும் 10 பிக்சலுக்கு கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட டிஃபால்ட்டான ஃபாண்ட் சைஸ் வந்து 10 பிக்சல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த ஹெட்டிங்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு கீழே CSS வேரியபிள்ஸ் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி அதை வந்து இதில் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து மெயின் பேக்ரவுண்ட் கலர், அடுத்து ஓவர்லே கலர், பட்டன் கலர், அடுத்து பாக்ஸ் ஷேடோ இந்த மாதிரி பேசிக்கான கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பாடி செலக்டரை டார்கெட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் வேர் ஆஃப் மெயின் பிஜி இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணுறேன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆல்ரெடி நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருந்த இந்த மெயின் பிஜியில் என்ன கலர் இருக்கோ அது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இல்லை நான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி இந்த CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி மான் செரட் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ என்னான்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா ஃபாண்டுமே மான் செரட்டாக சேஞ்ச் ஆயிரும். பார்த்திங்களா,
கரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டில் நான் வந்து பி டேகை செலக்ட் பண்ணி மார்ஜின் பாட்டம் 0 இந்த மாதிரி கொடுக்குறேன். அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பூட் ஸ்ட்ராப் ஆட் பண்ணுற நேரம் எல்லா பி டேக்லேயும் டிஃபால்ட்டாக மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகியிருக்கும். அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த ரீசனுக்காக தான் பி மார்ஜின் பாட்டம் 0ன்னு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் கொஞ்சம் ஃபான் வெயிட்ஸை வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஃபான் வெயிட் 500. அதுக்கு நான் வந்து FW 500 கொடுக்குறேன். FW 600க்கு ஃபான் வெயிட் 600. நெக்ஸ்ட் FW 700க்கு ஃபான் வெயிட் 700 இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்திங்கன்னா, பட்டனில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து லாஸ்ட் செக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன், இதை நம்ம சிஎஸ்எஸில் ஆட் பண்ண போகிறோம்னு. இங்கே நாம் கரெக்டாக இப்போது ஆட் பண்ணிட்டோம். அந்த ரீசனால் தான் நம்மளோட இந்த பட்டன்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி போல்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நாம் இதில் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிடலாம். மூவி கண்டெய்னர். ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்த மெயின் டிவை வந்து டார்கெட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட எல்லா கண்டென்ட்ஸுமே இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இதில் நான் வந்து மூவி கண்டெய்னர் கிளாஸ் நேமை டார்கெட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் வேர் ஆஃப் பியூர் ஒயிட். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூவி கண்டெய்னர் டிவ் மட்டும் இந்த மாதிரி பியூர் ஒயிட் கலரில் இருக்கும். நம்மளோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அது வந்து பியூர் ஒயிட் இல்லை, ஒயிட்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த கலர். ஸோ அது இந்த கலர் தான். அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த டிவ்க்கும் நம்மளோட பேக்ரவுண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் நம்ம சர்ச் டிவ் அதை டார்கெட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்குது, இதுக்குள்ளே தான் நம்மளோட அந்த சர்ச் இன்புட் பாக்ஸ், அடுத்தது ரீசெட் பட்டன் ரெண்டுமே இருந்தது. ஃபஸ்ட் நான் இதில் பேக்ரவுண்ட் URL ஆஃப் மூவி பிஜி இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது, அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் இல்லை நான் வந்து பேக்ரவுண்ட் சைஸ் கவர் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ இதில் நம்ம பேடிங் ஆட் பண்ணுற நேரம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிரும். பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட். ஸோ இது எந்த ரீசனுக்காக நான் ஆட் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் இதில் நான் வந்து பேடிங் ஆட் பண்ணுறேன். நாம் இதில் 120 பிக்சல் பேடிங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம REMல ஆட் பண்ணுற நேரம் இந்த மாதிரி 12 REMனு ஆட் பண்ணணும். அப்போது 1 REM எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, இதில் நம்ம வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்த 10 பிக்சல் வேல்யூ. அப்போது 12 REM ஈக்குவல் டு 12 × 10 120 பிக்சல் அளவுக்கு நமக்கு இப்போ பேடிங் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதில் நம்ம கேப் CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். 5 REM 1 REM 10 பிக்சல்னு ஆல்ரெடி நம்ம HTML டேக்கில் ஆட் பண்ணிட்டோம். அப்போது 5 REM பார்த்திங்கன்னா 50 பிக்சல். ஸோ இப்போ என்னான்னு பார்த்திங்கன்னா, இந்த எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் நமக்கு 50 பிக்சல் கேப் வந்துருக்கு, பார்த்திங்களா? நெக்ஸ்ட் நாம் சர்ச் டிவ் ஓவர்லே இந்த கிளாஸ் நேமை டார்கெட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் வேர் ஆஃப் ஓவர்லே. பார்த்திங்களா? அதை ஆட் பண்ண உடனே நம்மளோட இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே ஒரு ஓவர்லே வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இந்த டெக்ஸ்ட் எடுத்து இந்த இன்புட் பாக்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாம் சர்ச் டிவ்வில் இருக்கிற இந்த H1 டேகை டார்கெட் பண்ணலாம்.
அதுக்கு ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம CSS வேரியபிளில் ஆட் பண்ணியிருப்போம். ஃபாண்ட் சைஸ் H1 பார்த்திங்களா. இப்போ நமக்கு பெருசாகிடுச்சு, பட் நம்ம கண்ணுக்கு தெரியலை. அதுக்கு நம்ம இதில் பேக்ரவுண்ட் கலர் வேர் ஆஃப் பியூர் ஒயிட். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இதில் நம்ம டெக்ஸ்ட்டோட கலரையும் சேஞ்ச் பண்ணலாம், பியூர் பிளாக். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இல்லை பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே இருக்க ஸ்பேஸ் சுத்தமாக இல்லை. அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேடிங் யூஸ் பண்ணலாம். 1.8 rm 5 rm. டாப் பாட்டம் பார்த்திங்கன்னா 1.8 இல்லைனா 18 பிக்சல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட் பார்த்திங்கன்னா 5 rm இல்லைனா 50 பிக்சல் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இந்த H1 டேக்கு கீழே இருக்கிற அந்த சர்ச் இன்புட் டியூ கிளாஸ் நேமை டார்கெட் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன், வேர் ஆஃப் பியூர் ஒயிட். பார்த்திங்களா, இங்கே நமக்கு கொஞ்சம் கலர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இதில் மேக்ஸ் வித் இந்த CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். 80 rm இல்லைனா 800 பிக்சல் அளவுக்கு நான் வந்து மேக்ஸிமம் வித்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஹைட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், 6 rm இல்லைனா 60 பிக்சல். பார்த்திங்களா, இப்போ நமக்கு ஹைட்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் வித் 100% இந்த மாதிரி கொடுக்குற நேரம் நமக்கு இப்போது கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. பார்த்திங்களா, இதில் நான் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருந்தேன். அந்த ரீசனால் தான் நமக்கு இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் ஐக்கான் அடுத்து இந்த சர்ச் பட்டன் ரெண்டுமே இந்த எண்டில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் பாருங்களேன், இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இதை நான் வந்து ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இந்த சர்ச் இன்புட் டியூக்கில் இருக்கிற ஐ டேக்கை டார்கெட் பண்ணலாம். அது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் தான். ஃபாண்ட் சைஸ் வேர் ஆஃப் ஃபாண்ட் சைஸ் 18. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து 18 பிக்சல் இல்லைனா 1.8 rm கொடுத்து வச்சுருந்தேன் அந்த CSS வேரியபிளில். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கிளாஸ் வந்து பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் பேடிங் ஆட் பண்ணலாம், 3 rm லெஃப்ட் ரைட். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடில் மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் வந்திருக்கு. டாப் பாட்டம் நான் வந்து 0 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த சர்ச் இன்புட் டியூவில் இருக்கிற அந்த இன்புட் டேகை டார்கெட் பண்ணலாம். டார்கெட் பண்ணி பார்டர் 0, நெக்ஸ்ட் அவுட்லைன் 0, நெக்ஸ்ட் அதுக்கு வித்தை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் 80%. பார்த்திங்களா, நான் வந்து ஆட் பண்ண உடனே நமக்கு வித் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட் சைஸ் நமக்கு குட்டியாக இருக்குது. அதை நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம், வேர் ஆஃப் ஃபாண்ட் சைஸ் 18. இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட் சைஸும் பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் பேடிங் ஆட் பண்ணலாம், 0 0 0 0. இப்போ இல்லை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 4 வேல்யூஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா டாப் பேடிங் டாப்புக்கு, செகண்ட் வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா பேடிங் ரைட்டுக்கு, தேர்ட் வேல்யூ பேடிங் பாட்டம், ஃபோர்த் வேல்யூ பேடிங் லெஃப்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த பேடிங் ரைட் வேல்யூவை 3 rm இல்லைனா 30 பிக்சலுக்கு வைக்கிறேன். இது எந்த ரீசனுக்காக நான் விற்கிறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் வந்து டைப் பண்ணுற நேரம் பார்த்திங்களா நமக்கு இந்த ரைட் சைடில் ஸ்பேஸ் வந்திருக்கிறதுனால தான் இங்கே நமக்கு இந்த மாதிரி நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஒருவேளை நான் இதில் வந்து இங்கே ஆட் பண்ணலை அப்படின்னா இல்லை நமக்கு இந்த ஸ்பேஸ் இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இல்லை நான் வந்து பேடிங் ரைட் வேல்யூ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இல்லைனா பேடிங் ரைட்
3 rem. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம இந்த சர்ச் இன்புட் டியூக்குள்ளே இருக்கிற சர்ச் பட்டன் அடுத்து ரீசெட் பட்டன் ரெண்டுமே டார்கெட் பண்ணலாம். இதில் நம்ம குரூப்பிங் செலக்டார் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறதுனால இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து இதில் இந்த மாதிரி ஆட் பண்ணாலும் கரெக்டு தான், ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் இதில் நான் வந்து அவுட்லைன் 0 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா வேர் ஆஃப் பிடிஎன் கலர். பார்த்திங்களா, இந்த ரெண்டு பட்டனுக்கு கலரும் இப்போ சேஞ்ச் ஆகியிருக்கும். அதுக்கான ரீசன் நான் வந்து குரூப்பிங் செலக்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா வேர் ஆஃப் ஃபாண்ட் சைஸ் 16. இப்போ நமக்கு இது வந்து பெருசாகி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரீசெட் பட்டனோட ஃபாண்ட் சைஸ் பெருசாகலை. அப்போ நம்ம இங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சர்ச் இன்புட் டியூக்குள்ளாடி சர்ச் பட்டன் கிளாஸ் நேம் இருக்கிற அந்த பட்டன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வெளியே தான் இந்த ரீசெட் பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரீசனால் தான் இங்கே நமக்கு இது ஒர்க் ஆகலை. அப்போ நம்ம இதில் இந்த சர்ச் இன்புட் டியூ அதை ரிமூவ் பண்ணணும். பார்த்திங்களா, இப்போ நமக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் ஒப்பேசிட்டி 0.9 இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் பார்த்திங்கன்னா 0.5 செகண்ட். இந்த ரெண்டு லைனை எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பட்டன்ஸ் ஹவர் பண்ணுற நேரம் நமக்கு அந்த கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு லைட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு தான். ஸோ இல்லை நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நான் வந்து ஹவர் கிளாஸில் ஆட் பண்ணிக்கிறேன். ஹவர் ஆகிற நேரம் ஒப்பேசிட்டி பார்த்திங்கன்னா 1 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் நமக்கு லைட்டாக தெரியுது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒப்பேசிட்டி 0.9 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹவர் ஆகிற நேரம் ஒப்பேசிட்டி 1 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அது ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் நான் இதில் வந்து ட்ரான்சிஷன் வந்து ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் நாம் இந்த பட்டன்ஸை தனியாக டார்கெட் பண்ணலாம். சர்ச் பிடிஎன். ஸோ இதில் நான் வந்து இந்த பட்டன்ஸை தனியாக டார்கெட் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த பட்டன் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. பார்த்திங்களா, இந்த ஸ்பேஸிங் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது நமக்கு கொஞ்சம் சின்னதாக வரும். அந்த ரீசனுக்காக தான். ஸோ இதில் நான் வந்து பேடிங் 0.3 rem. லெஃப்ட் ரைட் பார்த்திங்கன்னா நான் வந்து 30 பிக்சல் பேடிங் கொடுக்குறேன். டாப் பாட்டம் 0 கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சர்ச் பட்டன் நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்மளோட இந்த மாடலில் பாருங்களேன், இந்த சர்ச் பட்டனுக்கு எண்ணில் நமக்கு இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸாக இருக்குது. அதை நம்ம கொண்டு வரதுக்கு பார்டர் ரேடியஸ் 0.0.0.0 இந்த மாதிரி இருக்குது. இதில் ஃபஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா டாப் லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ. செகண்ட் வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா டாப் ரைட் சைடில் இருக்கிற. அப்போது டாப் ரைட் சைடில் இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். 1 rem இல்லைன்னா 10 பிக்சல். பார்த்திங்களா, இது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா பாட்டம் ரைட்டில் இருக்கிற வேல்யூ. ஸோ அதையும் நம்ம வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம். பார்த்திங்களா, அதுவும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பாட்டம் லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ. ஸோ இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். பார்த்திங்களா, இங்கே நமக்கு இப்போது சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ நமக்கு அது தேவையில்லை. இந்த மாதிரி நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரீசெட் பட்டனை ஸ்டைல் பண்ணலாம்.
ரீசெட் btn. இந்த கிளாஸ் நேமை டார்கெட் பண்ணி பேடிங் பார்த்திங்கன்னா 1 rem 3 rem, டாப் பாட்டம் 10 pixel, லெஃப்ட் ரைட் 30 pixel. நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் பார்த்திங்கன்னா 1 rem இல்லைனா 10 pixel. ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த ரீசெட் பட்டன் இப்போ டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலாம். FF2F1C. ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா நான் வந்து CSS வேரியபிள் ஆட் பண்ணல. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இதை நம்ம இந்த ஒரு பிளேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம இதில் அந்த டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணலாம். பியூர் ஒயிட். பார்த்திங்களா, இந்த மாதிரி இப்போ நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டுமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த மூவி செக்ஷனை வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ இல்லை நான் வந்து மூவி செக்ஷன் அந்த கிளாஸ் நேமை டார்கெட் பண்ணுறேன். ஸோ இந்த டியூ தான், இதுக்குள்ளே தான் நம்மளோட அந்த மூவிஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். பேடிங் 8 rem 5 rem. டாப் பாட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு 8 rem இல்லைனா 80 pixel ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட் பார்த்திங்கன்னா 50 pixel ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நாம் இன்னும் இந்த மூவி வெப்சைட் சர்ச் பண்ண பிறகு அதுக்குள்ளே இந்த மாதிரி மூவிஸை ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ண பிறகு தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுற நேரம் கரெக்டாக நமக்கு எங்கே எந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுறோன்னு தெரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் அந்த டியூ டேக்ஸில் ஆட் பண்ண பிறகு இந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம். இல்லைனா என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து அதை நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஒரு கமெண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுற நேரம் நெக்ஸ்ட் நம்ம இதில் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே அந்த கண்டென்ட்ஸ் நமக்கு ஆட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த மூவி டியூஸுக்கு எல்லாத்துக்கும் கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளீஸ் சர்ச் யுவர் மூவி, அடுத்து சாரி நோ மூவி ஃபவுண்ட், இந்த மாதிரி 2 டியூஸ் ஆட் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து நமக்கு இந்த மூவிஸுக்கு கீழே வராது. நம்ம வந்து ஒருவேளை இதில் வந்து எதுவுமே சர்ச் பண்ணலன்னா இந்த ஃபஸ்ட்டு டியூ வரும். ஒருவேளை நம்ம வந்து சர்ச் பண்ண பிறகு இல்லை மூவி இல்லை அப்படின்னா இந்த செகண்ட் டியூ டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம். இல்லை நான் வந்து மெசேஜ் டியூ அடுத்து நோ மூவி டியூ 2 டியூவையும் குரூப் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே ஆல்மோஸ்ட் சேம் CSS ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இல்லை நான் வந்து கேப் 3 rem கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கான ரீசன் நான் இதில் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கல. ஸோ இப்போ பாருங்களேன், நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி நமக்கு சேம் லைனில் ரோ டைரெக்ஷனில் நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. பட் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரோ டைரெக்ஷனில் டிஸ்பிளே ஆகக்கூடாது. அதுக்கு டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா காலமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட்ஸ் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், இந்த மாதிரி ஆட் பண்ணுற நேரம் பார்த்திங்களா கரெக்டாக இப்போது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஐடாக்ஸை டார்கெட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபாண்ட் சைஸை பெருசாக்குறோம். ஃபாண்ட் சைஸ் 45 பிக்சல் இல்லைனா 4.5 rem. பார்த்திங்களா பெருசாக இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம
இந்த 2 டிவ்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பி டேக்கையும் குரூப் பண்ணி செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி அதுக்கு ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 20 பிக்சல் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி அதை சிஎஸ்எஸ் வேரியபிளில் ஆட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வித் பார்த்திங்கன்னா 40 RM இல்லைனா 400 பிக்சல். அதுக்கு மேலே அந்த வித் வந்து ஆட் ஆகாது. செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு லைன் ஹைட்டை நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். 1.5. ஸோ இதில் நமக்கு இப்போ தெரியாது. லைன் ஹைட் எப்போ ஒர்க் ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு பிரேக் ஆகிற நேரம் தான். இப்போதைக்கு நமக்கு அது தெரியாது. நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு சாரி நோ மூவி ஃபவுண்ட் இந்த டெக்ஸ்ட் இருக்கிற டிவ் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகக்கூடாது. இந்த டிவ் மட்டும்தான் நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம இதில் நோ மூவி டிவ் கிளாஸ் நேமை டார்கெட் பண்ணி டிஸ்பிளே நன் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பார்த்திங்களா, இப்போ நமக்கு அது தெரியலை. அதே நேரத்தில் இந்த மூவி செக்ஷனும் ஃபஸ்ட் நமக்கு தெரியக்கூடாது. அது எப்போ தெரியணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் சர்ச் பண்ணி முடித்த பிறகு. ஸோ நம்ம அதையும் ஹைட் பண்ணலாம். இல்லை நான் வந்து டிஸ்பிளே நன் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிவ் மட்டும்தான் தெரியுது. ஸோ இப்போ இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா இந்த டியூவில் வந்து மேலேயும் கீழேயும் சுத்தமாக ஸ்பேஸ் இல்லை. பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு மேலேயும் கீழேயும் ஸ்பேஸ் இல்லாமல் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசனை பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட்டோம். பேடிங் 9 RM இல்லைனா 90 பிக்சல். இப்போ பார்த்திங்களா கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் நாம் இந்த மூவி ஃபைண்டர் வெப்சைட்டோட சிஎஸ்எஸ் செக்ஷன் பண்ணிகிட்ருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம இதில் மீடியா கொரிஸ் ஆட் பண்ணலாம். அப்போ நம்மளோட இந்த மூவி ஃபைண்டர் வெப்சைட் வந்து ஃபுல்லி ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து மொபைலுக்கு தான் மீடியா கொரி ஆட் பண்ண போகிறேன். வேறு டிவைசஸில் கரெக்டாக தான் நமக்கு இருந்துச்சு. ஸோ இதில் நான் வந்து ரூட் செலக்டர் டார்கெட் பண்ணி ஃபாண்ட் சைஸ் H1. ஸோ H1 டேக்கோட அந்த ஃபாண்ட் சைஸை வந்து கம்மி பண்ணுறேன். இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த சர்ச் டியூவை வந்து டார்கெட் பண்ணலாம். சர்ச் டியூ டார்கெட் பண்ணி அதுக்கு பேடிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். 3 RM நெக்ஸ்ட்டு 2 RM. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக தெரியல. ஸோ நம்ம வந்து மொபைல் வெர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் கேப் 3 RM. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த H1 டேக்கும் இந்த இன்புட் டியூக்கு இருக்க அந்த கேப் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ நம்ம வந்து இதில் இந்த பேடிங்கை கம்மி பண்ணலன்னு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன, இங்கே பேடிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த அதனால தான் இதை நான் வந்து கம்மி பண்ணேன். இப்போ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த சர்ச் டியூவில் இருக்கிற அந்த H1 டேக்கை டார்கெட் பண்ணி பேடிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதுக்கான ரீசன் என்ன, இங்கே நமக்கு கொஞ்சம் பேடிங் அதிகமாக இருக்குது. டாப் பாட்டம் பார்த்திங்கன்னா 1.5 RM. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட் பார்த்திங்கன்னா 3 RM. இந்த மாதிரி கொடுக்குற நேரம் கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த சர்ச் இன்புட் டியூ டார்கெட் பண்ணி அதுக்கு ஹைட்டை வந்து 6 RMலேருந்து 5 RMக்கு கம்மி பண்ணலாம். இப்போது இது வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேக்ஸ் வித்தை வந்து 60 RMக்கு ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ
600 பிக்சல் இல்லைனா 60 REMக்கு மேலே அது வந்து போகாது. நெக்ஸ்ட் நம்ம இந்த சர்ச் இன்புட் டியூவில் இருக்கிற இன்புட் டேகை டார்கெட் பண்ணி அதுக்கு பேடிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் சைடில் கொஞ்சம் கம்மி பண்ணோம். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு பேடிங் இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ணலன்னா 3 REM அளவுக்கு நமக்கு பேடிங் இருக்கும். ஸோ இவ்வளோ நமக்கு தேவையில்லை. அந்த ரீசனால் 3 REM பேடிங் ரைட்டை நான் வந்து 1 REMக்கு கம்மி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இல்லைனா பேடிங் ரைட் 1 REM 10 பிக்சல். இப்போ பார்த்தீங்களா நமக்கு இது வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம் சர்ச் இன்புட் டியூவில் இருக்கிற ஐ, அடுத்து சர்ச் இன்புட் டியூவில் இருக்கிற சர்ச் BTN ரெண்டுமே டார்கெட் பண்ணி பேடிங் பார்த்திங்கன்னா 0 to REM. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இந்த மேக்னிஃபைங் கிளாஸ் ஐக்கான் அடுத்து இந்த சர்ச் பட்டன் ரெண்டுக்குமே அந்த பேடிங் லெஃப்ட் பேடிங் ரைட் ரெண்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஒரு 10 பிக்சல் கம்மியாகி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது, நமக்கு அது கொஞ்சம் கம்மியாக வேணும். அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து இப்போது ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் மூவி செக்ஷன் கிளாஸ் நேமும் ஆட் பண்ணலாம். அதுக்கு பேடிங்கை நம்ம வந்து கம்மி பண்ண போகிறோம். நமக்கு இப்போ அந்த பேடிங் எவ்வளோ கம்மியாக போகுதுன்னு தெரியாது, அதனால் நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நான் வந்து பேடிங் 8 REM, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட் பார்த்திங்கன்னா 1 REM இல்லைனா 10 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுலேருந்து கொஞ்சம் வேல்யூ வந்து கம்மி பண்ணி ஆட் பண்ணுறேன். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். நம்ம கம்மி பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து ஓவர்ஃப்ளோ இஷ்யூ வந்து கொஞ்சம் வரும் அந்த பேடிங்னால். அந்த ரீசனுக்காக தான் இங்கே நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு அது கரெக்டாக தெரியாது. நம்ம வந்து எப்போ அந்த மூவி டிவை கம்ப்ளீட் பண்ணுறோமோ அப்போ தான் தெரியும். நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் செக்ஷனை வந்து முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் டிஸ்பிளே நன் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு இது நீட்டாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம இதை டேப்லெட் வெர்ஷன்லேயும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போது நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மீடியா கோரியில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆக்சுவல் நம்ம இதில் இந்த மாதிரி CSS ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம மீடியா கோரிக்குள்ளே அந்த அட் சிம்பிள் அடுத்து இந்த மீடியா வேர்டை ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ இதை ஆட் பண்ணலன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதில் நம்ம மீடியா மேக்ஸ் வித் 767 பிக்சல். ஸோ இந்த ரெசல்யூஷன் வரைக்கும் நமக்கு வந்து இது கீழே இருக்கிற CSS ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்மளோட இந்த மூவி ஃபைண்டர் வெப்சைட்டோட ஜாவாஸ்கிரிப்ட் செக்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ரெடியாக வச்சுருக்கேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த HTML டாக்குமெண்ட்டில் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் கான்ஸ்டன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணலாம். இன்புட் search equal to document dot get element by id of movie search input. நம்ம ஆல்ரெடி HTML டாக்குமெண்ட்டில் ஐடி ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம்.
அது இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இந்த எலமெண்ட்ஸை வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் கெட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த இன்புட் டேகை தான் நான் வந்து இப்போது இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு search btn equal to document dot get element by id of search btn. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பட்டன், இதை நம்ம இப்போ டார்கெட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு const movie section equal to document dot get element by id of movie section. ஸோ அந்த மூவி செக்ஷன் கிளாஸ் நேம் இருந்த அந்த டியூவை தான் நம்ம வந்து ஐடி அட்ரிபியூட் யூஸ் பண்ணி இங்கே டார்கெட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மூவி மெயின் டியூ ஈக்குவல் டு document dot get element by id of movie main div. இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செமிகாலன் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மெசேஜ் டியூ ஈக்குவல் டு document dot get element by id of message div. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மூவி மெயின் டிவ் ஐடி நான் வந்து இன்னும் ஆட் பண்ணல. அது பார்த்திங்கன்னா இந்த மூவி நம்ம வந்து சர்ச் பண்ணி முடித்த பிறகு இந்த டிவ் வரும் பார்த்திங்களா, அதை நம்ம பார்த்திங்கன்னா இந்த மூவி மெயின் டிவ்வாக இருக்கும். அதை வந்து இனி தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ரீசெட் btn equal to document dot get element by id of reset btn. ஸோ அந்த ரீசெட் பட்டனுக்குள்ள ஐடி. நெக்ஸ்ட் no movie div equal to document dot get element by id of no movie div. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நோ மூவிஸ் ஃபவுண்ட் டியூவில் இருக்கிற ஐடி. ஸோ அதை நம்ம இப்படி டார்கெட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இதில் லெட் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிற அந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸை நம்மளால் வந்து பிறகு சேஞ்ச் பண்ண முடியாது. பட் லெட்டில் இருக்கிற வேல்யூஸை நம்மளால் வந்து பிறகு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த லெட் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதெல்லாம் வேல்யூஸ் பிறகு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி லெட்டில் நான் வந்து வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங், இது என்ன பார்த்திங்கன்னா எம்டி அரே. நெக்ஸ்ட் நம்ம மூவி டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் டைப்பில் வந்து கெட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் இப்போது ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிற அந்த ஏபிஐ என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஏபிஐ எங்கேருந்து வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா omdbapi.com. OMDB இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் மூவி டேட்டாபேஸ். இங்கேருந்து நம்ம வந்து இந்த டேட்டா, அதாவது மூவி இருக்கிற அந்த டேட்டா வந்து நம்மளால் வந்து நம்மளோட ஆப்பில் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அந்த ரீசனுக்காக தான் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வந்து இதில் இந்த ஏபிஐ கீ பட்டனை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஏபிஐ கீ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 2 ஆப்ஷன் கீழே இருக்கும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு பேட்ரியான், இன்னொன்று ஃப்ரீ. இல்லை ஃப்ரீயை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில், அடுத்து நேம், எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு 1 hour இல்லைனா 2 hours வந்து உங்களுக்கு மெயிலில் ஏபிஐ கீ வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் எடுத்து நம்மளோட இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்த அந்த ஏபிஐ கீயை தான் நான் வந்து யூஸ் பண்ணி இதில் இருக்கிற இந்த டேட்டா வந்து நம்மளோட வெப்சைட்டில் யூஸ் பண்ண போகிறேன்.
ஸோ இதான் நம்மளோட இப்போதைக்கு இருக்கிற அவுட்புட். இல்லை ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னா இன்புட் சர்ச் அந்த கான்ஸ்டன்ட்டை வந்து டார்கெட் பண்ணணும். டாட் ஆட் ஈவன் லிசனர் கீ அப். இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சர்ச் இன்புட்டில் எப்போ டைப் பண்ண தொடங்குகிறோமோ அப்போது இது வந்து ஒர்க்காக தொடங்கும். எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு காட்டித்தரேன். console.log hello இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணுற நேரம் இல்லை நம்ம கன்சோல் இதை கிளிக் பண்ணணும். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் சர்ச் இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து டார்கெட் பண்ணுறேன். அதில் நான் வந்து கீ அப் அந்த ஈவன் லிஸ்னர் வந்து ஆட் பண்ணுற நேரம் எப்போ நான் இதில் வந்து டைப் பண்ணுறேனோ இமீடியட்டாக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் நமக்கு வந்து இது ஒர்க் ஆகும். இப்போ பாருங்களேன், நான் டைப் பண்ணேன்னா இங்கே ஹலோ வரும். பார்த்தீங்களா, ஒவ்வொரு கீ வர நேரமும் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ தான் நம்ம பார்த்திங்கன்னா ஆட் ஈவன் லிஸ்னர் கீ அப். ஸோ இதில் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட் என்ன ஆகணும் பார்த்திங்கன்னா இன்புட் சர்ச் வேல்யூ இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை இப்போ நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எம்டியாக இருந்துச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் சர்ச் டாட் வேல்யூ இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் சர்ச்சில் இருக்கிற வேல்யூ வந்து நேராக இந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம வந்து console log அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்களேன், நம்ம இதில் என்ன டைப் பண்ணுறோமோ அது அப்படியே நமக்கு கன்சோலில் தெரியும். அதுக்கான ரீசன் நம்ம வந்து இந்த இன்புட் சர்ச் வேல்யூவை நேராக இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணுறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், ஸோ நம்ம ஆட் பண்ணுற எல்லா லெட்டர்ஸுமே இங்கே நமக்கு தெரியும். ஸோ நம்ம இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கீ அப் ஆகிற நேரம் நமக்கு இந்த டிவ் வந்து டிஸப்பியர் ஆகணும். இப்போ பாருங்களேன், நான் வந்து கீ அப் பண்ண உடனே அது வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு நோ மூவி டிவ் இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நன் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இதில் இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஆட் பண்ணேன்னா நோ மூவி ஃபவுண்ட் இது வருது கரெக்டாக. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது டைப் பண்ணுற நேரம் இது இமீடியட்டாக போயிடணும். நமக்கு இது வந்து அப்படியே இருக்கக்கூடாது கரெக்டாக. அந்த ரீசனுக்காக தான் இல்லை நான் வந்து நோ மூவி டிவ் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நான் கொடுக்குறேன். இது அங்கேயே இருக்கக்கூடாது, அது மறைஞ்சி போயிடணும் இமீடியட்டாக. இப்போ நான் வந்து இதை ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், பார்த்தீங்களா அது வந்து போயிடுச்சு. போயிட்டு நமக்கு இந்த டிவ் தான் டிஸ்பிளே ஆகுது. அந்த ரீசனுக்காக தான் இல்லை நான் வந்து நோ மூவி டிவ் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் இதில் இஃப் இன்புட் சர்ச் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி. ஒருவேளை இந்த இன்புட் வேல்யூ எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும்னா இந்த டிவ் வந்து தெரியணும் கரெக்டாக. ஸோ அப்போ நான் இதில் வந்து மெசேஜ் டிவ் இது வந்து மெசேஜ் டிவ் ஓகேவா டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ். ஸோ எம்டி ஆகிற நேரம் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இல்லைனா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ இல்லை நம்ம ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நன். ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா ஸ்டைல் அதாவது சிஎஸ்எஸ்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெசேஜ் டிவ் இல்லைனா ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து டார்கெட் பண்ணிவிட்டு டாட் ஸ்டைல் இந்த மாதிரி கொடுக்குற நேரம் இமீடியட்டாக அந்த HTML எலமெண்ட்டை சிஎஸ்எஸ் பார்ட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்களேன், நான் வந்து டைப் பண்ண தொடங்கினோடனே இது வந்து டிஸப்பியர் ஆயிரும். அதாவது இதுக்கு டிஸ்பிளே வந்து நன் ஆயிரும். பார்த்தீங்களா நன் ஆகிடுச்சு. ஆனால் எப்போது இந்த இன்புட் சர்ச் வழி எம்டி ஆகுதோ இமீடியட்டாக இது நமக்கு தெரியும். இப்போ பாருங்களேன், இப்போ இதில் பார்த்திங்கன்னா
நமக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக ஒர்க் ஆகலை. இல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அந்த இன்புட் சர்ச் வேல்யூ எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இது தெரியணும், மற்றபடி இது வந்து நமக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். பட் நான் இதில் வந்து இப்போது ஒரு வேல்யூ ஆட் பண்ணுற நேரம் இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. வேல்யூ வந்த உடனே இது வந்து மறைஞ்சு போயிடுது. பட் நம்ம இதில் இந்த மாதிரி பழையபடி கொண்டு வர நேரம் இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இல்லை பாருங்களேன், இன்புட் சர்ச் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் ஈக்குவல் டு கொடுக்குறனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இமீடியட்டாக அந்த வேல்யூ எம்டி ஆகின பிறகு திரும்ப அந்த வேல்யூ வந்து ஆட் ஆக மாட்டேங்குது. அந்த ரீசனால் தான் இது வந்து இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகலை. எம்டி ஆன பிறகு எப்போவுமே அது வந்து எம்டி ஆகிற மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சிட்டோம். ஈக்குவல் டு கொடுத்ததுனால அந்த வேல்யூ எம்டி ஆகி முடித்த பிறகு அது எம்டியாக மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பிறகு அங்கே வேல்யூ ஆட் ஆகாது. அதனால தான் இந்த இஷ்யூ வந்துச்சு. இல்லை நம்ம ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆட் பண்ணோம். இதானு பார்த்திங்கன்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ பாருங்களேன், ஸோ இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து எம்டி ஆக்குற நேரம் பார்த்திங்களா கரெக்டாக நமக்கு இப்போது ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த சர்ச் பட்டனில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணலாம். சர்ச் பிடிஎன் டாட் ஆட் ஈவென்ட் லிஸ்னர் கிளிக் பண்ணுற நேரம் என்ன ஆகணுமோ அதை நம்ம இப்போது இதில் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இதில் நம்ம ஃபங்க்ஷன் ஆட் பண்ணலாம். ஃபங்க்ஷன் நேம் ரேண்டமாக சர்ச் பிடிஎன் கிளிக் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனை அது கீழே நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். சர்ச் பிடிஎன் கிளிக் ஆஃப் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸையும் இதில் ஒரே லைனில் கொடுக்கலாம். பட் அது ரீட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதே ஃபங்க்ஷனை கீழே நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் நேம் கொடுக்கணும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்கெட்டை இங்கே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இல்லை நான் வந்து ஃபெச் இந்த கீவேர்டு ஆட் பண்ணுறேன். இதை வச்சு தான் நாம் வந்து அந்த ஏபிஐலேருந்து வேல்யூவை கெட் பண்ணுவோம். இப்போ ஸோ இதில் நம்ம வந்து அந்த ஏபிஐக்குள்ளே அந்த லிங்கை வந்து ஆட் பண்ணுவோம். அது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் தென் ரெஸ் இது ஃபுல் ஃபார்ம் நான் வந்து ரெஸ்பான்ஸ்னு ஆட் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ரெஸ் டாட் ஜேசான் ஆஃப் நெக்ஸ்ட் டாட் தென் டேட்டா. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு நெக்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம வந்து நம்மளோட இந்த டிஎக்ஸ்டி ஃபைலில் ஏபிஐ வேல்யூ இருக்கும். அதை வந்து அப்படியே ஆட் பண்ணலாம். ஸோ இந்த கீ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட இமெயில் ஆட் பண்ணுற நேரம் உங்களுக்கு இந்த கீ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 வேல்யூஸ் அந்த பேராமீட்டரில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ், இன்னொன்று டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன்லேயே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் டேர்ம், இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா டி, அதாவது நீங்கள் சர்ச் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த சர்ச்சோட டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குறது தான் டீன்னு இன்னொரு டேர்மில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் வேர்டை வந்து யூஸ் பண்ணி அந்த சர்ச் பண்ணுற வேர்டில் என்னெல்லாம் ரிலேட்டடான மூவிஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்து முடித்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டி வேர்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு மூவியோட டீட்டெயில்ஸை கிளியராக வாங்குவோம். ஸோ 2 வேர்ட்ஸையும் நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி 2 வாட்டி லிங்க் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். இந்த எஸ் பார்த்திங்கன்னா சர்ச் டேர்ம். ஸோ இதில் நாம் இப்போது சர்ச் இன்புட் வேல்யூ இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கமாவை வந்து கரெக்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி கோட்ஸாக கொடுக்கக்கூடாது. கோட்ஸ் கொடுத்தா இதுக்குள்ளே ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகாது. ஸோ இதில் நம்ம பேக் டிக்ஸ் ஆட் பண்ணோம். பார்த்திங்களா ஆட் பண்ண உடனே இதுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏபிஐ வேல்யூ வந்து ஃபெச் பண்ணோம்.
ஃபெச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இதுலேருந்து கிடைக்கிற அந்த வேல்யூ வந்து ஜேசானில் இருந்து ஜாவா ஸ்கிரிப்டாக வந்து மாறி முடிச்சுட்டு நேராக அந்த டேட்டா இங்கே வரும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். console.log of data. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு ரேண்டமாக ஒரு நேம் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். கன்சோலில் வந்து வேல்யூ வரும் டேட்டா. பார்த்தீங்களா, நான் கொடுத்தோடனே எனக்கு வந்து சர்ச்சில் இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்திருக்க இந்த வேல்யூ வந்து அரேவாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, இங்கேயே டிஸ்பிளே ஆகுது அரே. நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு எம்டி அரே டிக்ளேர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்டி அரேயில் இந்த வேல்யூஸை கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இதில் எப்படி வேல்யூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இல்லை நீங்களே பாருங்களேன், வேல்யூஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த வேல்யூஸோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வரல. இப்போ இல்லை பாருங்களேன், நான் வந்து ஒரு மூவி நேம் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் இங்கே பாருங்களேன், ரொம்ப கம்மியான டீட்டெயில்ஸ் தான் வந்திருக்கு. இன்னும் நமக்கு டீட்டெயில்ஸ் வேணும். அந்த ரீசனுக்காக தான் இதில் வந்து எஸ்க்கு பதிலாக டி, அதாவது டேர்ம், அந்த வேல்யூவே நம்ம வந்து ஆட் பண்ணி திரும்ப ஃபெச் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த சர்ச் டேர்ம்ஸில் இருக்கிற அந்த மூவிஸை மட்டும் ஒரு 10 மூவிஸ் மட்டும் வாங்கியிருக்கிறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இப்போது டேட்டா அரே, அதான் அந்த எம்டி அரே, அதில் வந்து இந்த டேட்டாவை புஷ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு வாட்டி அந்த டேட்டா அரேவோட வேல்யூ எப்படி இருக்குன்னு கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ணுற நேரம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போது ஒரு அரேக்குள்ளே ஆப்ஜெக்டாக என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து போயிருக்கு. ஸோ அரேக்குள்ளே ஆப்ஜெக்டாக போயிருக்கு. இது என்னென்னு பார்த்திங்கன்னா 0. ஸோ அரேக்குள்ளே ஃபஸ்ட்டு வேல்யூவாக இருக்குது. அப்போ நம்ம அரேவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடலாம். ஸோ டேட்டா அரே ஆஃப் 0 என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவை டார்கெட் பண்ணும். ஸோ இந்த அரேயில் ஃபஸ்ட்டு வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சு அடுத்து ரெஸ்பான்ஸ் இந்த வேல்யூஸ் இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவாக இருந்துச்சு. இப்போ நான் இதில் வந்து 1 கொடுத்தேன் அப்படின்னா பார்த்திங்களா அன்டிஃபைன்டு வருது. அதுக்கான ரீசன் அதில் வந்து செகண்ட் வேல்யூவை டிஃபைனே பண்ணல, ஒரே ஒரு வேல்யூ தான் இருந்து டேட்டா அரே ஆஃப் 0ன்னு கொடுக்குற நேரம் அந்த டேட்டாஸ் மட்டும்தான், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இப்போதைக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ ஆக்சஸ் பண்ண வேண்டிய என்னென்னு பார்த்திங்கன்னா சர்ச், அந்த கீ வேல்யூ மட்டும்தான். ஸோ அதை நம்ம கன்சோல் லாக் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அரேவாக தான் இருக்குது. பார்த்திங்களா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது, அப்போது அரேவாக தான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போது ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் இதில் ஒரு கண்டிஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் ஹெச் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லெட்டர் ஆட் பண்ணுற நேரம் என்ன நடக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு நம்ம இதில் கன்சோல் லாக் பண்ணலாம். ஹெச் இந்த மாதிரி ஆட் பண்ணுற நேரம் பாருங்களேன் ஆப்ஜெக்ட் வருது. அந்த ஆப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா நமக்கு சர்ச் அந்த கீ இல்லை. அந்த கீ கண்டிப்பாக இருக்கணும். அந்த கீக்குள்ளே தான் நமக்கு அந்த மூவி இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஒரு மூவி இல்லாதனால நமக்கு இங்கே தெரியலை. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது கேசஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுற நேரம் என்ன நடக்கணும் அதை இங்கே வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நாம் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணலாம். இஃப் டேட்டா அரே ஆஃப் 0 டாட் சர்ச் இந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கணும் அதை நம்ம இந்த கண்டிஷனில் ஆட் பண்ணுவோம். எல்ஸ் என்ன நடக்கணும் அதை நம்ம செகண்ட் கண்டிஷனில் ஆட் பண்ணுவோம். செகண்ட் கண்டிஷனில் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இதில் இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஆட் பண்ணுறோம். என்ன ஆகணும் அதை தான் இங்கே ஆட் பண்ணுவோம். இமீடியட்டாக என்ன ஆகணும் பார்த்திங்கன்னா நோ மூவி டிவ், அதாவது நோ மூவிஸ் ஃபவுண்ட், அந்த டிவ் தான் நமக்கு தெரியணும். கரெக்டாக? ஸோ இதில் நம்ம ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ் இதை நம்ம வந்து
டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுறோம். அதே நேரத்தில் மூவி செக்ஷனை வந்து ஹைட் பண்ணிடுறோம். பிகாஸ் நமக்கு இப்போ மூவிஸ் இல்லை. நெக்ஸ்ட் என்ன ஆகணும்னு பார்த்திங்கன்னா டேட்டா அரே வந்து எம்டி ஆகணும். அதுக்கான ரீசன் என்ன பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வந்து அந்த சர்ச் வேல்யூ இருக்காது. கரெக்டாக சர்ச் வேல்யூ இல்லை அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா தேவையில்லை. அதனால் இந்த டேட்டா அரேவை நம்ம வந்து மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இதில் இந்த இஃப் கண்டிஷனில் என்ன ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இதில் அந்த சர்ச் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து அந்த சர்ச் வேல்யூஸை வந்து ஆக்சஸ் பண்ணி இன்னொரு ஃபங்க்ஷனில் போய் ஆட் பண்ணலாம். ஃபார் லெட் டேட்டா வேல்யூஸ் ஆஃப் டேட்டா அரே ஆஃப் 0.search. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த டேட்டா அரே ஆஃப் 0.searchக்குள்ளே ஒரு அரே இருந்துச்சு. அந்த அரேலேருந்து ஒவ்வொரு வேல்யூஸாக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபார் ஆஃப் லூப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இல்லை நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஆட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து நெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம், டேட்டா வேல்யூஸ். ஸோ இந்த சர்ச் அரேலேருந்து எல்லா மூவி நேம்ஸை வந்து நேராக இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ போகும். அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டைட்டில் நேம்ஸ் ஆஃப் டேட்டா கன்சோல் லாக் ஆஃப் டேட்டா. இந்த மாதிரி இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு நம்ம வந்து இதில் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்களேன், நான் வந்து ஹெச் இந்த மாதிரி டைப் பண்ணுற நேரம் நமக்கு கீழே இருக்கிற அந்த டிவ் போயிடும். நம்ம ஆல்ரெடி இங்கேயே அந்த கண்டிஷன் ஆட் பண்ணிட்டோம். ஒரு வேலையில் மூவி இல்லைன்னு என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? சர்ச் கொடுங்க. பார்த்தீங்களா, சாரி மூவி நாட் ஃபவுண்ட். அதுக்கான ரீசன் நம்ம இங்கே எல்ஸ் கண்டிஷனில் ஆட் பண்ணியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்களேன், நமக்கு கன்சோலில் எதுவுமே தெரியலை. அதுக்கான ரீசன் எல்ஸ் கண்டிஷன் போன பிறகு நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வராது. எப்போ மூவி இருக்குதோ அப்போ தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வரும். சர்ச் கொடுங்க. பார்த்தீங்களா, எல்லா மூவிஸும் இப்போ நமக்கு நீட்டாக இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஃபெச் ஆகும். ஃபெச் ஆகிற அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா நேராக நமக்கு டேட்டா அரேக்கு போகும். டேட்டா அரேயில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அதுவும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ, அதாவது அரேயில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேட்டா அரே ஆஃப் 0 கொடுக்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ கெட் ஆகும். அது ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால டாட் சர்ச் இந்த மாதிரி கொடுக்குறோம். அப்போது ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற சர்ச் கீயை டார்கெட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம வந்து எடுக்கிறோம். அந்த சர்ச் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அரே. அதுக்குள்ளே இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாமே அரே தான். அப்போது அந்த அரேவை நம்ம வந்து கெட் பண்ண அந்த அரேக்குள்ளே இருக்க வேல்யூஸ் ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபார் ஆஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி அதில் இருக்க எல்லா வேல்யூஸையும் நேராக இந்த ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வரோம். இப்போ இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நம்ம இதில் கன்சோல் பண்ணியிருக்க இந்த டேட்டாவில் இந்த வேல்யூஸ், அதாவது கீ வேல்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்களா, நமக்கு இது இன்னும் டீட்டெயிலாக வரணும். அதுக்கு நம்ம இன்னொருக்கா ஃபெச் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஃபெச் ஆஃப் ஆல்ரெடி நம்ம இங்கே வேல்யூ யூஸ் பண்ணியிருப்போம். அதை நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். இதில் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். t = அதே நேரத்தில் இங்கே நம்ம இந்த டேட்டாவை கொண்டு வந்தோம். அந்த டேட்டாவில் இருக்கிற டைட்டில் இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த மூவியோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக வாங்க போகிறோம். வாங்கி முடிச்சுட்டு .10 ஆஃப் res.json இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம இதை மேலே ஆட் பண்ணியிருந்தோம், திரும்ப ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் .10 ஆஃப் டேட்டா டைட்டில். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மூவி டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு பேக்டிக்ஸ். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட வேல்யூஸை இப்போது ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எரர் காட்டுது. ஸோ இப்போ நமக்கு இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நாம் இதில் டேட்டா டைட்டில் போட்டு முடிச்சுட்டு அந்த வேல்யூவை கெட் பண்ணுற நேரம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை சர்ச் பண்ணுவோம். பார்த்திங்களா, அந்த டைட்டில் அடுத்து அதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால டாட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கெட் பண்ணோம். ஸோ டேட்டா டைட்டில் டாட் ஆக்டர்ஸ் டாட் அவார்ட்ஸ் டாட் கண்ட்ரி இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணோம்னா இங்கே நமக்கு இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நாம் HTML கண்டென்ட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஒரு டிவ் டேக் ஆட் பண்ணலாம். அது கிளாஸ் பார்த்திங்கன்னா கால் empty6 மீடியம் ஸ்க்ரீனுக்கு பிறகு 6 கால் LG4 PE4. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கார்டுக்குள்ளே கண்டென்ட்ஸ் தான். இதை தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரிமைனிங்கை ஆட் பண்ணி முடிக்கலாம் ஒன்றுன்னா. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம டியூ கிளாஸ் பார்த்திங்கன்னா மூவி டியூ அடுத்து H100 இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மூவியோட போஸ்டர் ஆட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம இமேஜ் டேக் ஆட் பண்ணலாம். அதில் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து டேட்டா டைட்டில் டாட் போஸ்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஆல் டேக்கில் மூவி போஸ்டர். நெக்ஸ்ட்டு இது கிளாஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து W100 இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டியூ டேக் இது கிளாஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து மூவி டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பேன் டேக் ஆட் பண்ணுறேன். அதுக்கு கிளாஸ் பார்த்திங்கன்னா tflex. நெக்ஸ்ட் align items center. நெக்ஸ்ட் cap for FW500. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்டார் ஆட் பண்ணுவோம், ரேட்டிங் ஸ்டாரு. அதுக்கு நம்ம இதில் ஐடேக் ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் பார்த்திங்கன்னா FA ஸ்டார் FA சாலிட் FA ஸ்டார். நெக்ஸ்ட்டு இதுக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மூவியோட ரேட்டிங் ஆட் பண்ணலாம். IMDb ரேட்டிங். நெக்ஸ்ட்டு இது கீழே பார்த்திங்கன்னா H4 டேக் ஆட் பண்ணலாம். கிளாஸ் பார்த்திங்கன்னா மூவி டைட்டில். நெக்ஸ்ட்டு FW700. ஸோ நம்ம இந்த FW700 500 கிளாஸ் நேம்ஸ்லாம் ஆல்ரெடி CSSலேயே ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் நம்ம H4க்கு டைட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்களேன், நான் வந்து திரும்ப ஒரு வாட்டி டைட்டில் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இங்கே பாருங்களேன், இதில் போஸ்டரில் அந்த இமேஜோட லிங்க் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் சோர்ஸில். நெக்ஸ்ட்டு IMDb ரேட்டிங் பார்த்திங்கன்னா இது கீழே இருக்கும், இதாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டைட்டில் பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும், டாட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு p டேக் ஆட் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் பார்த்திங்கன்னா மூவி கண்டென்ட் FW500, அடுத்து டிஃப்ளெக்ஸ் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். அடுத்ததில் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு ஐ டேக் ஆட் பண்ணிக்கிறேன். இது கிளாஸ் பார்த்திங்கன்னா FA சாலிட் FA கிளாக். இது எந்த ரீசனுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு கிளாக் இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து டேட்டா டைட்டில் டாட் ரன் டைம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஒன். இதுக்கு முன்னால் ஃபஸ்ட் ஒனில் இந்த மாதிரி அந்த டேட் இயர் ஆட் பண்ணணும். அதுக்கு நாம் அதே கிளாஸ் நேம்லாம் காப்பி பண்ணிடலாம். இல்லை ஒரே ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், MT3. ஸோ இது எந்த ரீசனுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு கொஞ்சம் மார்ஜின் டாப் வேல்யூ கேப் வேணும், அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணால் போதும், அந்த ஐக்கானை சேஞ்ச் பண்ணணும். கேலண்டர் அதே மாதிரி திரும்பி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். கண்டென்ட்ஸ் மட்டும்தான் மாறும். இதில் லாங்குவேஜ் அதே மாதிரி காப்பி பண்ணி இது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம், லாங்குவேஜ். அதே மாதிரி லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இதில் நம்ம வந்து FA ஐகான்ஸ். ஸோ நம்ம எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிப்போம். பாருங்களேன், நம்ம ஒன்று சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ இதில் வந்து ரிலீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கீ ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஸ்டோரி ஆட் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட்டுக்காக கிளாஸ் பார்த்திங்கன்னா மூவி ஸ்டோரி. FW500 டேட்டா டைட்டில் டாட் பிளாட். ஸ்பெல்லிங் நம்ம வந்து கரெக்டாக போடணும், இப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோம்னா இங்கே ஒர்க் ஆகாது. பார்த்திங்களா, எந்த ஒரு சேஞ்சஸுமே இங்கே இருக்காது. அதுக்கான ரீசன் நம்ம இன்னும் இந்த கண்டென்ட்ஸை நம்மளோட இந்த செக்ஷனில் வந்து ஆட் பண்ணலை. அதனால தான் இது இன்னும் ஒர்க் ஆகலை. அதை நம்ம நெக்ஸ்ட் இப்போ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிற இந்த மூவி டீட்டெயில்ஸ் நம்மளோட இந்த வெப்சைட்டில் தெரிகிறதுக்கு என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, கரெக்டாக இந்த மூவி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது கீழே மூவி மெயின் டியூ டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு மூவி டீட்டெயில் இந்த மாதிரி ஆட் பண்ணோம். அப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்த மூவி மெயின் டியூ இருக்கிற அந்த டியூவில் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அப்போ நமக்கு இங்கே அது டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம அது
ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒர்க் ஆகலை. அதுக்கான ரீசன் என்ன, நம்ம இதை ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் நாம் இன்னும் அந்த மூவி செக்ஷனோட டிஸ்பிளேயை சேஞ்ச் பண்ணல. அது என்னென்னு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே நன்னில் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு டிஸ்பிளே வந்து ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போமா? பார்த்தீங்களா, நமக்கு மூவிஸ்லாம் இப்போ நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. பட் இங்கே பாருங்களேன், நம்ம வந்து இதில் இந்த இன்புட் பாக்ஸை எம்டி ஆக்குற நேரம் நமக்கு கீழே இந்த ப்ளீஸ் சர்ச் ஃபார் மூவி வருது. இந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது. ஸோ எப்போ நம்ம வந்து இந்த கண்டென்ட்ஸை மூவி டீட்டெயில்ஸ் கூட ஆட் பண்ணுறோமோ இமீடியட்டாக இல்லை நம்ம மெசேஜ் டிவ் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நன் இந்த மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணுற நேரம் ஸோ இப்போவுமே என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் நமக்கு இந்த மெசேஜ் டிவ் தெரியுது. அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்போ இதில் இந்த மாதிரி இன்புட் சர்ச் பண்ணுறோமோ சர்ச் பண்ணுற நேரமே என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு போகிற மாதிரி பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சர்ச் பண்ண உடனே இந்த வேல்யூ போயிடணும். அந்த மாதிரி கொடுக்குறனா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இஷ்யூ கண்டிப்பாக வராது. ஸோ இல்லை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இன்புட் சர்ச் டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு அது தெரியாது. அதே நேரத்தில் இந்த இன்புட்டோட வேல்யூவும் போயிடுச்சு. அதுக்கான ரீசன் நம்ம இதில் வந்து அந்த வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். பட் இதில் ஒரு இஷ்யூ என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் வந்து இன்னொரு மூவி நேம் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் பாருங்களேன், அந்த மூவி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகலை இங்கே கரெக்டாக. ஸோ அது டிஸ்பிளே ஆகணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேட்டா அரேவை மொத்தமாக இனிஷியலைஸ் பண்ணிடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த டேட்டா அரே வந்து இனிஷியலைஸ் ஆகிரும். பட் இந்த வேல்யூஸ் வந்து நம்மளோட கண்டென்ட்டில் தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது பார்த்திங்களா. இப்போ நம்ம ஹலோன்னு டைப் பண்ணோம், அந்த கீவேர்டுக்கான மூவிஸ் இங்கே வருது. இப்போ நான் இதில் வந்து இன்னொரு மூவி நேம் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ என்னான்னு பார்த்திங்கன்னா இது கீழே நமக்கு செகண்ட் நம்ம டைப் பண்ண அந்த மூவி நேம் வந்து வருது பார்த்திங்களா. பட் நமக்கு இந்த மாதிரியும் வரக்கூடாது. நமக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹலோ டைப் பண்ணுற நேரம் இந்த மூவி வந்துச்சு. செகண்ட் டைட்டானிக் டைப் பண்ணுற நேரம் இது கீழே இந்த மூவி வருது. பட் நமக்கு டைப் பண்ண உடனே மேலே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு இடத்துல டேட்டா அரே வந்து புஷ் பண்ணியிருப்போம். இந்த டேட்டா அரேவை புஷ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அந்த டேட்டா அரேயில் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுற நேரமே என்னென்னு பார்த்திங்கன்னா மூவி டீட்டெயில்ஸ் இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஒருவேளை இதில் வந்து அந்த வேல்யூ இருக்கிற நேரம் மூவி டீட்டெயில்ஸ் ரிமூவ் முடித்த பிறகு தான் நம்ம பார்த்திங்கன்னா புது மூவி டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே போகும். ஸோ அப்படி போகிற நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான அவுட்புட் வரும். இப்போ பாருங்களேன், இதை நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட் இது வருதா, நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் பண்ணுறேன். பார்த்திங்களா, செகண்ட் மூவி நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. இப்போ இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஆட் பண்ணுற நேரம் நோ மூவி ஃபவுண்ட். நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமோ எல்லாமே கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நாம் லாஸ்ட்டாக இந்த மூவி டிவை மட்டும் ஸ்டைல் பண்ணி இந்த மொத்த ப்ராஜெக்டையும் முடிக்கலாம். அதுக்கு முன்னால் இதில் நம்ம இன்னொரு பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வந்து ரீசெட் பட்டன் ஆட் பண்ணியிருந்தோம், பட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம்.
அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரீசெட் btn டாட் ஆட் ஈவென்ட் லிஸ்னர் கிளிக் ஆகிற நேரம் ஃபஸ்ட்டு இன்புட் சர்ச்சோட வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா இனிஷியலைஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு டேட்டா அரேவும் இனிஷியலைஸ் ஆகணும், எம்டி அரே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூவி டீட்டெயில்ஸும் இனிஷியலைஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு மூவி மெயின் டியூ பார்த்திங்கன்னா மூவி டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணோம். அப்போது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் மூவி டீட்டெயில்ஸை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அந்த வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மூவி மெயின் டியூவில் போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு மூவி செக்ஷனை வந்து நம்ம மொத்தமாக ஹைட் பண்ணிடுறோம். அதுக்கான ரீசன் எல்லாமே இப்போ வந்து ரீசெட் ஆகுது. ஹைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மெசேஜ் டியூவை வந்து ஷோ ஆகிற மாதிரி பண்ணுறோம். ஃப்ளெக்ஸ். அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுது பாருங்களேன், நான் இதில் வந்து இந்த மாதிரி நேம் கொடுக்குற நேரம் மூவி நேம் வருது. ஒருவேளை உங்களுக்கு ரீசெட் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணுற நேரம் இந்த வேல்யூ இனிஷியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு டேட்டா அரேவும் இனிஷியேட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ் எல்லாமே போயிடும். லாஸ்ட்டு அந்த மெசேஜ் டியூ, அதாவது ப்ளீஸ் சர்ச் ஃபார் அ மூவி, அது மட்டும் நமக்கு தெரியும். பாருங்களேன், பார்த்தீங்களா, கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம இந்த டிவை மட்டும் ஸ்டைல் பண்ணி ப்ராஜெக்டை முடிக்கலாம். இப்போ நம்ம சிஎஸ்எஸ்க்கு போகலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மூவி டிவ், இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆட்டோ சஜஷனில் கிளாஸ் நேம் வராது. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் தான் இந்த HTML டேக்ஸ்லாம் ஆட் பண்ணோம். அதனால் இங்கே நமக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. நம்ம தான் ரேண்டமாக ஆட் பண்ண வேண்டியிருக்கும். பாக்ஸ் ஷேடோ பார்த்திங்கன்னா வேர் ஆஃப் பாக்ஸ் ஷேடோ, பார்த்திங்களா, கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் 0.5 ஆரியும் இல்லைனா 5 பிக்சல். அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட அந்த கார்னர்ஸில் நமக்கு கொஞ்சம் கர்வ் ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மூவி டியூவில் இருக்கிற இந்த இமேஜ் டேகை டார்கெட் பண்ணி அதுக்கு நம்ம வந்து பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணோம். இப்போ இல்லை பாருங்களேன், இங்கே நமக்கு இந்த கார்னர்ஸ் வந்து கர்வாக இல்லை. ஸோ இதில் நான் வந்து 0.5 ஆரியம் 5 பிக்சல் 5 பிக்சல் 0 0 டாப் லெஃப்ட் டாப் ரைட் ரெண்டுமே 5 பிக்சல். நெக்ஸ்ட்டு பாட்டம் லெஃப்ட் பாட்டம் ரைட் நம்ம வந்து அதுக்கு வேல்யூஸ் கொடுக்கல. இது ஆல்ரெடி இந்த பார்டர் ரேடியஸ்லேயே வந்திருக்கும், அதனால தான். நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேஜுக்கு ஒரு ஹைட் செட் பண்ணிடலாம். 50 ஆரியம் இல்லைனா 500 பிக்சல். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் மூவி டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி கிளாஸ் நேம் டார்கெட் பண்ணலாம். பேடிங் 2 ஆரியம், டாப் பாட்டம் 2 ஆரியம் இல்லைனா 20 பிக்சல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட் பார்த்திங்கன்னா 15 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு மூவி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஸ்பேன் டேக், அதே நேரத்தில் மூவி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற H4 டேக் ரெண்டையும் டார்கெட் பண்ணி ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 16 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம மூவி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற FA ஸ்டார், அந்த ஸ்டாரை டார்கெட் பண்ணி அது கலர் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறோம். ஃபாண்ட் சைஸ் 14. நெக்ஸ்ட்டு கலர் வேர் ஆஃப் ஸ்டார் எல்லோ, பார்த்திங்களா, ஸ்டார் கலரும் சேஞ்ச் ஆகிட்டு அந்த ஃபாண்ட் சைஸும் பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மூவி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த மூவி டைட்டில் டார்கெட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 20 பிக்சல் அளவுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு
மார்ஜின் டாப் பாட்டம் வந்து ஒரு 15 பிக்சல் கொடுக்குறோம். பார்த்திங்களா, இங்கே நமக்கு இப்போ ஸ்பேஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு மூவி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த மூவி கண்டென்ட் கிளாஸ் நேமை டார்கெட் பண்ணி கலர் பார்த்திங்கன்னா வேர் ஆஃப் லைட் கிரே இதை டார்கெட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூவி கண்டென்ட் டியூக்கில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே இந்த கலரில் தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கேப் பார்த்திங்கன்னா 1.5 REM. அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஐக்கானுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நமக்கு கொஞ்சம் கேப் வரும். நெக்ஸ்ட்டு மார்ஜின் டாப் பாட்டம் பார்த்திங்கன்னா 1 REM இல்லைனா 10 பிக்சல் கொடுக்குறேன். பார்த்திங்களா, இங்கே ஸ்பேஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 1.5 REM இல்லைனா 15 பிக்சல் கொடுக்குறேன். இந்த மாதிரி பெருசாகிடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த மூவி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மூவி ஸ்டோரி அதை டார்கெட் பண்ணலாம். டார்கெட் பண்ணி கலர் பார்த்திங்கன்னா லைட் பிளாக். ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மார்ஜின் டாப் பாட்டம் பார்த்திங்கன்னா 15 பிக்சல், லெஃப்ட் ரைட் 0. நெக்ஸ்ட்டு லைன் ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.7 இந்த மாதிரி கொடுக்குறேன். அதுக்கான ரீசன் அது ஒரு பேராகிராஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபாண்ட் சைஸை பெருசாக்குறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. பார்த்திங்களா, இப்போ ஒரு வாட்டி நம்மளோட இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஒரு மூவி நேம் டைப் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு மூவி நேம் எடுத்தோம்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஒரு வேளை ரேண்டமாக ஒரு லெட்டர் ஆட் பண்ணுற நேரம் பார்த்தீங்களா, சாரி மூவி நாட் ஃபவுண்ட் வருது. நெக்ஸ்ட் நம்ம இதை ரிமூவ் பண்ணுற நேரம் பழைய மாதிரி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஒரு வேளை இல்லை நம்ம மூவி ஆட் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணோம் அப்படின்னாலும் இதை கிளிக் பண்ணோம்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஒருவேளை இப்போ நம்ம இதில் ஒரு மூவி டைப் பண்ணுற நேரம் அந்த மூவியில் இமேஜ் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இதில் வந்து மூவிக்கு அந்த இமேஜ் இல்லைன்னா போஸ்டர் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆல் டேக் வருது. பட் இதில் நம்ம வந்து இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஒரு கண்டிஷன் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் இந்த மாதிரி இமேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடில் ஆட் பண்ணியிருக்கோம். இல்லை சோர்ஸ் பார்த்திங்கன்னா டேட்டா டைட்டில் டாட் போஸ்டர் இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு வேளை இந்த போஸ்டரோட அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா NA இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு பிளேஸ் ஹோல்டர் இமேஜ் இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கோம். அதை அந்த இடத்துல ஆட் பண்ணோம். ஸோ இதென்னு பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆட் ஆச்சு இல்லைனா இந்த கண்டிஷன் சக்ஸஸ் ஆச்சுது அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு அந்த பிளேஸ் ஹோல்டர் இமேஜ் வந்து ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா எப்பவும் போல் அந்த போஸ்டர் நமக்கு வந்து ஒர்க் ஆகுனா போதும். இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். பார்த்திங்களா, நீட்டாக நமக்கு அந்த பிளேஸ் ஹோல்டர் இமேஜும் இப்போது ஆட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஒரு மூவி ஃபைண்டர் வெப்சைட்டை எப்படி HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.